ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இசி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஏமாற்றம் கொடுத்த வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த எக்ஸாமுமே அவங்களுக்கு பெருசாக வரல. ஸோ எப்போவுமே பிடபிள்யூவில் ஏஐ எலக்ட்ரிக்கல் போஸ்ட் அவங்களுக்கு வந்துடும். லாஸ்ட் இயர் கூட ஒரு 50-60 கிட்ட வந்தது. இந்த வருஷம் அந்த போஸ்ட்டும் வரல. அதுக்கடுத்து ரொம்ப வருஷமாக எதிர்பார்க்குற டெக்னிக்கல் ஏசி போஸ்ட்டும் ஸோ இந்த வருஷமும் நேரம் வந்திருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வரல. ஸோ அதுவும் கொஞ்சம் இழுக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம வெயிட் பண்ண கடைசியாக ஒரு ஆறுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 2000+ வேகன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் என்னென்ன எக்ஸாம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மேபி நமக்கு கையில் ஒரு 3 to 4 months தான் இருக்குது. ஸோ 3 months தான் நியர்லி இருக்கும், 2.5 months. ஸோ நெக்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஏஇயில் பிடபிள்யூ கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் வெரி ஷார்ட் பீரியடில் வந்ததுனால ஈவன் ட்ரிபிள்இக்கே வந்து டிஎன்இபி உள்ளே வந்ததுனால தான் வந்திருக்கு. ஸோ இல்லைனா ட்ரிபிள்இக்கு வந்திருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஏஇ பிடபிள்யூஇசி நீங்கள் 100% படிக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வந்துடும். அடுத்து ஆர்ஆர்பி ஜேஇ இப்போ கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 2000 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி குறைஞ்சபட்சம் 500 போஸ்ட் ஈஸிக்கு இருக்கும். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போஸ்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்கிறீங்க. பட் அதை பற்றி பயப்பட வேணாம், அதை கிளியர் பண்ணிட்டா நீங்கள் தூக்கிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்க வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்ஏல லாஸ்ட் இயர் வந்தது. ஸோ பிஹெச்ஏலும் உங்களுக்கு வந்து வர வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நீங்கள் கேட்கலாம், டெக்னிக்கல் கேஸ் என்ன சார் ஆச்சு? ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்கிங். ஸோ நமக்கு கிடைச்ச அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த ப்ராசஸ் ஏற்கனவே ஆர்டியில் வாங்கின நியூஸ் படி தான் அது போயிட்டுருக்கு. பட் என்னென்னா ஃபைல் ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, ஒரு குவாலிஃபிகேஷன் சேஞ்சஸ் வருது, குவாலிஃபிகேஷன் ஆடட் வருது, ஒரு போஸ்ட்டை மெர்ஜ் பண்ணுறாங்கன்னா தேவ் நீட் ஸோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸோடைய கன்சர்ன் வேணும், அப்ரூவல் வேணும், அதோடைய வியூஸ் வேணும். ஸோ அதுக்காக ஃபைல் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ அது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் மேபி 2026 மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3-4 எக்ஸாம் உங்களுக்கு மேஜராக இருக்கும். அது இல்லாமல் பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக் மிஷின் லாஸ்ட் இயர் 200 போஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ நியர்லி 200 போஸ்ட்டு ஈசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்திருந்தது. அதுவும் நியர்லி பிஹெச்எல் சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாமும் ஒரு பெரிய ப்ளஸில் இருக்குது. ஸோ நீங்கள் படிங்க. டிப்ளமோ லெவல் பொறுத்த வரைக்கும் மேபி என்ன எக்ஸாம்ஸ் வருதுன்றதை நம்மளால் கண்டிப்பாக ஆர்ஆர்பி கிரேட் 1 சிக்னல் வருது. ஸோ டெக்னிக்கல் கேஸ் என்ன குவாலிஃபிகேஷன் வருதுன்ற நமக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அட் த சேம் டைம் வந்து வேறு எக்ஸாம்ஸ் இந்த டெக்னிக்கலில் வந்துருந்தது. ஸோ டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஈஸி கொடுத்துருந்தாங்க, பட் இந்த தடவை கொடுக்கல. அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. ஈவன் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டும் கூட, எலக்ட்ரிஷியன் போஸ்ட் கூட ஈஸி கொடுத்துருந்தாங்க, அதுவும் கொடுக்கல. ஸோ இதில் சில தடங்கல்கள் வருது. ஸோ அப்படின்றப்ப ஈஸி பொறுத்த வரைக்கும் நம்ம பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் நிறைய வேகன்சிஸ் வருது. ஸோ டிஎன்பிசின்னு எடுத்தோம்னா மெயினாக பிடபிள்யூ இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நகராட்சியில் வரலாம். ஸோ லாஸ்ட் இயரில் நகராட்சி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 77 போஸ்ட் வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம ட்ரிபிள் சிலபஸ் படிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 3 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு இருந்தது. ஸோ அதுக்கான கிளாஸஸும் நம்ம எடுத்தோம் லாஸ்ட் இயர். ஸோ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் மினிமம் நம்பர்ஸில். ஸோ அதனால் இந்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருந்தே பண்ணால் மட்டும்தான் உங்களால் க்ராக் பண்ணிட்டு போக முடியும். உங்கள் சிலபஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஈஸிக்கு கண்டிப்பாக பிடபிள்யூ எலக்ட்ரிக்கல் படிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சாலும் நாங்கள் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ நிறைய ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. நம்மளுடைய ஸ்டார்டிங் சப்ஸ்கிரைபர் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் இல்லை, எல்லா எக்ஸாமுமே எழுதுங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம ஒவ்வொரு படிப்பினை, ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு மார்க் ஏறும். ஸோ இதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ பண்ணுங்கள், எதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ இசிஇ, மாஸ் இந்த மாதிரி கம்பைன் கோர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ வெரி ஷார்ட்லி இது ரெண்டுக்கும் சேர்த்து வித் டெக்னிக்கல் கேஸை கூட ஒரு கோர்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைன் கோர்ஸ் உங்களுக்கு ஃபீஸும் கம்மியாக தான் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட. ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன்ஸோ திருப்பி ஒரு குவாலிஃபிகேஷன் சேஞ்சஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரப்போ கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ எதாவது மோர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.